அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 48வது சூறாவான சூரா ஃபத்தாஹ். ஃபத்தாஹ்னாலே வெற்றி அப்படின்னு அர்த்தம். இதற்கு நிறைய அற்புதமான பலன்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று, நம்ம நினைத்த காரியம் எல்லாம் வெற்றியோடு முடியறதுக்காக இந்த சூரா ஃபத்தாஹை பயன்படுத்தலாம். இறைக்காவல் பெற இந்த சூறாவை நாள்தோறும் ஓதி வருபவர் தம்முடன் சேர்த்து ஜிஹாத் செய்தவன் கூட்டத்தில் இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நிறைய போர் நடந்தது இல்லையா? அந்த போர் கூட்டாளிகளோட சஹாபாக்களோட ஒருத்தங்களாம் நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஹதீஸ் நம்பர் அதெல்லாம் சொல்லப்பட்டதை இன்ஷால்லா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஓதிட்டு வரலாம். நல்லவை பெற தீயவை நீங்க. இதனை 7 நாட்களுக்கு 21 தடவை ஓத வேண்டும். 7 நாட்களுக்கு 21 தடவை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நாளொன்றுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணல. அதனால் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓதலாம். அதாவது 7 நாளைக்கும் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் அப்படி ஓதுனா 21 டைம்ஸ் அப்படி வந்துடுது இல்லையா? இல்லைன்னா 7 நாளைக்கும் 21 அது கொஞ்சம் பெருசு தான், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக ஓதிட்டு வரலாம். நல்லது எல்லாம் கிடைக்கும், தீயதெல்லாம் விலகி போகும். பகைவர்களை வெற்றி கொள்ள இதனை லுஹர் தொழுகைக்கு பின் 41 தடவை ஓத வேண்டும். இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது, உலகில் உள்ள அனைத்தையும் விட இதன் மாண்புடையது என்று கூறினார். ஆஸ் யூஷுவல் என்ன ஹதீஸ் என்ன நம்பர் அதெல்லாம் கொடுக்கப்படலை. இன்ஷால்லா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஓதுங்க. ஜுஹருக்கு அப்புறமாக ஓத சொல்லியிருக்காங்க 41 தடவை. எல்லா அலுவல்களிலும் வெற்றி பெற ஒருவன் இதனை எழுதி தாயத்து செய்து அணிந்து கொண்டால் அல்லது ஒரு செயலை நினைத்து கொண்டு அதில் வெற்றி பெற ஓதி வந்தாலும் வெற்றி கிட்டும். தாவீஸ் பண்ணி வச்சுக்கோ சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இல்லை எங்களுக்கு தாவீஸ் பிடிக்காது அப்படின்னா, ஏதாவது ஒரு செயலை செய்ய தொடங்குறீங்க அப்படின்னா அது தொடங்கிறதுக்கு முன்னாடி ஓத சொல்லியிருக்காங்க. எழுதுறது பிடிக்கலன்னா ஓத சொல்லியிருக்காங்க. வெற்றி கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபத்தாஹ் சூரா ஃபத்தாஹ்க்கான வார்த்தைக்கான அர்த்தம் வெற்றி. இன்ஷால்லா எல்லாவற்றிலும் அல்லாஹ் போதுமானவன் வெற்றி கொடுக்க. ஆண்டு முழுவதும் இறைக்காவல் பெற ரமலான் முதல் இரவில் நஃபில் தொழுகையில் ஒருவன் சூரா ஃபத்தாஹ் ஓதினால் அந்த ஆண்டு முழுவதும் அவன் பாதுகாக்கப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ் யூஷுவல் ஹதீஸ் புக்கு நேம்லாம் கொடுக்கப்படல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக ஓதிட்டு வரலாம். ஆண்டு முழுவதும் வசதி பெற ஞானிகளில் ஒருவர் கூறினார், ரமலான் பெரியை பார்த்ததும் நின்ற வண்ணமே ஒருவன் சூரா ஃபத்தாஹை மும்முறை ஓதினால் அந்த ஆண்டு அவனுக்கு இறைவன் வசதிகளை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஞானி, அதாவது ஒரு ரொம்ப நாலேஜ் இருக்கிற பர்சன் அப்படின்னு வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் இது ஓதுற பழக்கம் இருக்குது. இதை ப்ளஸ் சூரா முல்க்கு ஓதுற பழக்கம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். ரமலானுடைய பிறையும் பார்த்ததுமே நாங்கள் செய்கிற ஒரு விஷயம். நீரில் மூழ்கி சாகாதிருக்க இந்த சூறாவை ஓதுவது தண்ணீரில் மூழ்கி இறப்பதிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாராருக்கெல்லாம் தண்ணீரில் மூழ்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி பயமாக இருக்கும், அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு விஷயம். பயங்கர வேலையில் பாதுகாப்பு பெற போரும் பயமும் சூழ்ந்த வேலையில் இதனை ஏதி வைத்து கொண்டால் பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது போர் நடக்க இருக்குது அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா? அப்போவும் பயமாக இருக்கிற நேரத்தில் இதை பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வச்சுக்க சொல்லப்பட்டிருக்கு. வழக்கில் வெற்றி பெற ஒருவன் இதனை 40 தடவை ஓதிக்கொண்டு நீதிமன்றம் செல்லின் வழக்கில் அவனுக்கு அனுகூலமாக நீதி வழங்கப்படும். நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன், உங்கள் மேலே எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு நினச்சா மட்டுமே இதை செய்யுங்கன்னு சொல்லி இன்ஷால்லா ஓதிட்டு வாங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஹாஜத்தாக இருந்தால் நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஓதுற மாதிரி இருக்கும். இல்லை வீட்டுக்கான கூட்டு ஹாஜத் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நீங்கள் தாராளமாக ஓதிட்டு வரலாம். அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஒரு 4-5 டைம்ஸ், அவங்க ஒரு 4-5 டைம்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ஓதிட்டு வர்றதும் இன்ஷால்லா அல்லாஹ் நாடன் அதே பலனை கொடுக்கும். பிரச்சனை தீர ஒருவன் இதனை 100 தடவை ஓதி இறைவனிடம் தன் குறை இறந்தால் அவன் குறை நீக்கி அருள்வான். நாள் ஒன்றுக்கு இவ்வளோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லப்படல. நீங்கள் நீயத்தை வச்சுட்டு 1 வீக்குள்ளே நான் ஓதி முடிச்சிடறேன் யாரும் அப்படின்னு சொல்லி ஒரு வீக்குள்ளேனா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 12 தடவை 15 தடவை இந்த மாதிரி கடகடான்னு ஓதி முடிச்சிடுற மாதிரி இருக்கணும். இன்ஷால்லா உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக ஓத முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக ஓதிட்டு வாங்க. இழிந்தவர் உயர்வுடைய தோல்வற்றோர் வெற்றி பெற கடன் நீங்க எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷால்லா உங்களுக்கு வேணும்னு ஓதுங்க. இது வழக்கமாக ஓதிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், உங்களால் தினமும் கண்டினியூஸாக ஓதிட்டு வர முடியல ரிப்பீட்டடாக அப்படின்ற பட்சத்தில் ஒரு மாதத்துக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் இன்ஷால்லா ஓதிட்டு வந்தாலும் அல்லாஹ் நார்னா அதே பலனை கொடுப்பான். நோக்கம் நிறைவேற ஜும்மாவின் சுன்னத்துகளை நிறைவேற்றிய பின் இதனை 7 தடவை ஓத வேண்டும். பின்ன அல் ஃபத்தா அல்லாஹ்வுடைய திருப்பெயரில் ஒரு திருப்பெயரான ஃபத்தா என்ற திருப்பெயரை 489 தடவை ஓத வேண்டும். இவ்வாறே அடுத்த ஜும்மா வரை லுஹருக்கு பின் ஓதி இறைவனை இறைஞ்ச வேண்டும். அதாவது ஒரு ஜும்மாக்கு நடுவில் இதை செய்ய சொல்லியிருக்காங்க. 8 நாள் வரைக்கும் இதை செய்ய சொல்லியிருக்காங்க. ஜும்மாவோட சுன்னத்தை நிறைவேற்றுறீங்களா,
மஸ்ஜித்லேயும் சரி வீட்லேயும் சரி நிறைவேற்றிங்களா, நிறைவேற்றினதுக்கப்புறமா வந்து இந்த சூறாவை 7 தடவை ஓதிட்டு அல்லாஹ்வுடைய திருப்பெயரான அல் ஃபத்தாவை 489 தடவை ஓத சொல்லியிருக்காங்க. ஒரு ஜும்மாக்கு ஸ்டார்ட் பண்ணி அந்த வீக் ஃபுல்லாக செய்யணும். அடுத்த ஜும்மா வரை செய்யணும். இந்த ஒரு ஜும்மாக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இன்ஷால்லா அந்த காரியம் வந்து முடிஞ்சிரும். செயற்கரியவை செய்ய அதற்கு ஓத வேண்டிய ஆயத்துகள் கொடுத்துருக்காங்க. 4 ஆயத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயத்துக்கான அரபு, தமிழ், பொருள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூறாவின் மேற்கண்ட முதல் 4 வசனங்களை மான் தொழில், குங்குமப்பு, கஸ்தூரி, பன்னீர் கொண்டு எழுதி தொப்பில் அணிந்து கொண்டால் முக வசீகரம், மக்களிடம் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். உங்களால் செய்ய முடியாது என்று தோன்றுகிற எல்லா செயல்களிலும் இந்த வழியில் செய்து முடிக்கலாம். இந்த வசனங்களின் பொருள் அப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருள் ஆக்சுவலி கொடுக்கப்படல. நான் முன்னாடி இதுவாக சொல்லிட்டேன். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்களாலே வந்துடும் இந்த ஃபத்தா சூறால முதல் 4 ஆயத்துக்கான பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மான் தொல்லை ஹண்ட் பண்ணி எழுதுறதுலாம் இப்போ நமக்கு வந்து பாசிபிள் இல்லை, முடியாது. அதனால் வந்து செப்புத்தகடில் எழுதி வைக்கலாம். நான் நிறைய சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். முக வசீகரம், அதாவது என்ன சொல்கிறது, முக வசீகரம் அதாவது ஃபேஸ் அட்ராக்டிவாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் மக்களிடத்தே மதிப்பு மரியாதையும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் என்ன நம்மளால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கிற காரியம் கூட செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷால்லா செஞ்சுட்டு வாங்க. இன்ஷால்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக இதை செய்யுங்க. எழுதிட்டு தொப்பியில் அணிஞ்சிக்க சொல்லியிருக்காங்க. தொப்பிக்கு கீழே வைக்கணும். இருதய வலி. நீங்கள் இந்த சூறாவில் ரக்கத் சதக்கல்லா என்று துவங்கும் 27வது ஆயத்துலேருந்து இந்த சூறா கடைசியில் அசீமா அப்படின்னு முடிகிற வரைக்கும் ஓதி தண்ணியில் ஊதி அருந்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு 7 நாட்களில் செஞ்சால் இதயத்தில் இருக்கிற வியாதி, நோய், இதய வலி போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 என்னென்ன ஆயத்து 27, 28, 29 அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே ஒரு ஆயத்தை கொடுத்துருக்காங்க. அதை பற்றின பலன் பின்னாடி போடப்பட்டிருக்கு. 29வது ஆயத் அரபு, தமிழ், பொருள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆயத்துக்கான பலன் என்னென்னா அது வந்து ஒரு 2 பேஜஸ் போல் இருக்குது. நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக பலனுக்கு போகிறேன். அதெல்லாம் ரீட் பண்ணி காட்டினா ரொம்ப டைம் ஆகும். அதனால் ரீட் பண்ணி காட்டலை. இந்த சூறாவில் மேற்கண்ட இறுதி வசனம் 29வது ஆயத்தை பற்றி இமாம் பூரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்படி கூறியிருக்கிறார்கள். இதனை எழுதி இதில் அடங்கியுள்ள திருப்பெயர்களும் எழுதி வைத்து கொண்டால் அற்புதம் நிகழ்வதை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. பூரி ரஹ்மத்துல்லாஹி பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நிறைய அவங்களோட ரெஃபரன்ஸ் வருது. இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம்னா ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அரபில் தான் எழுதி வச்சுக்கணும். சிறுநீர் வையும் போது எரிச்சல் நீங்க இதனை எழுதி கழுத்தில் தாயத்தாக அணிந்து கொள்ள வேண்டும். தாயத்தை பிடிக்காதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓதிட்டு மட்டும் வரலாம். பாதுகாப்பும் ஆற்றலும் பெற ஆண், பெண், குழந்தை அனைவருக்கும் இது பாதுகாப்பையும் ஆற்றலையும் தரக்கூடியது. உதவும் செய்யலாம், தாயத்தாகவும் பயன்படுத்தலாம். நோய் நீங்க இந்த வசனத்தை ரமலான் மாதம் 24ஆம் இரவில் வெள்ளைப்பட்டில் கஸ்தூரி, கற்பூரம், பன்னீர் கொண்டு எழுதி அதை மான் தோலில் சுருட்டி தன்னிடம் வைத்து கொள்ள வேண்டும். எந்த நோய் வந்தாலும் இதனை அணிவித்தால் குணம் ஏற்படும். யாரேனும் யாருக்கேனும் பயந்தால் இதனை அவர்களுக்கு கொடுத்து கட்டிக்கொள்ள சொல்லுங்கள். அமைதியும் பாதுகாப்பும் கிடைக்கும். இதை அணிந்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். இது மிக பயனுள்ளது ஒன்றாகும். மேலே கூறப்பட்ட நன்மைகளை அப்பால் இன்னும் பல மர்மங்கள் இதில் இருக்கிறது. அவற்றை எழுத்து மூலமாக விளக்க முடியாது. அவை உள்ளங்களில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டியவை. நிறைய சொல்லியிருக்காங்க. அற்புதமாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரம்லான் மாதத்தில் 24வது இரவுல வெள்ளைப்பட்டில் இதை வந்து எழுத வச்சுக்க சொல்லியிருக்காங்க. எழுதிட்டு மான் தொல்லை சுருட்டி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. பயம் இருந்தால் பயம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது பதட்டம், நோய் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் கொடுக்கலாம். அவங்களுக்குலாம் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஆயத்துக்கான பலன் இன்னும் நிறைய கீழே சொல்லப்பட்டிருக்கு. இதோட பலனை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நான் சொல்லுவேன், உங்களுக்கு தாவீஸு நீங்கள் தாயத்து விருப்பப்பட்டு போடுறீங்க அப்படின்னா தாராளமாக இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த வசனம் பற்றிய ரசமான செய்தி ஒன்றுண்டு. இந்த வசனம் அரபி எழுத்துக்கள் அத்தனையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறது. இது போன்ற மற்றொரு வசனம் திருக்குர்ஆனில் இருக்கிறது. சூரா ஆல் இம்ரானில் சும்மா அன்சல் நாளைக்கு என்று ஆரம்பிக்கும் வசனம். இந்த 2 வசனங்கள் மிக வேறு வசனங்கள் திருக்குர்ஆனில் கிடையாது. அரபி எழுத்துக்கள் அத்தனையும் ஒருங்கி இடம்பெற்ற வேறொரு வசனத்தை குர்ஆனில் காண முடியாது. இந்த 2 வசனங்களையும் ஓதி வருபவர் துன்பங்கள், பகைவர், பயம் ஆகியவற்றை காவல் பெறுவார். இந்த 2 வசனங்களையும் எண்ணெயிலோ பன்னீரிலோ ஊதி உடலில் தேய்த்து கொண்டால் சகத வியாழலும் கட்டி கொப்பலும் ஆகியவையும் நீங்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரசமான செய்தி ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆயத்தில் மட்டும் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அரபில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ் 28 வந்து இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு வசனமும் வந்து சூரா ஆல இம்ரான் இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இந்த 2 வசனங்கள் மட்டும்தான் குர்ஆன்லேயே, இந்த 2 வசனங்களில் மட்டும்தான் எல்லா ஆயத்துகளும் இடம்பெற்றிருக்கு. அந்த ஆயத்துகளுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. வேணும்
வேணுன்றவங்க எழுதி வச்சுக்கோங்க. இதோட பலன்கள் வார்த்தையால் சொல்லவே முடியாது. இந்த 2 ஆயத்துக்கு நிகரான பலன் கொண்ட வேறு ஆயத்தை குர்ஆன்ல இல்லை. இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக செய்யுங்க. இந்த 2 வசனங்களையும் ஓதி எண்ணெயிலோ பன்னீரிலோ ஊதி அதை வந்து பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதோ, இல்லை வியாதி இருக்கிறவங்க கட்டி கொப்புளம்லாம் இருக்கிற இடத்துலலாம் அப்ளை பண்ணுறதோ வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. பிரார்த்தனை நிறைவேற இந்த வசனத்தை ஒருவன் அதிகமாக ஓதினால் அவனுடைய பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவன் தேவைகள் முடித்து கொடுக்கப்படும். இந்த சூறாவுடைய பேரே வந்து வெற்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் நினைத்த காரியத்தில் நினைத்தபடியே வெற்றி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இதை வந்து ஓதிட்டு வாங்க. எவ்வளோ முறைகள் எவ்வளோ நாட்கள்னு சொல்லப்படல. அதனால ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் அது ஓதிட்டு வாங்க. முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரி தான் 7 நாட்களும் 21 முறை ஓதுனாலும் அதே பலன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா கிடைக்கும். நீங்கள் இருக்கிற சிறுமைகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்படும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம், அதெல்லாம் போய் நமக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா இன்ஷா அல்லாஹ் தாராளமாக செய்யலாம் இல்லையா? செய்யுங்க. காதில் குர் என்ற சத்தம் ஏற்படுவது அகல. இந்த ஆயத்தை ஓதி காதில் ஊதவோ எண்ணெயில் ஊதி ஊதி காதில் ஊற்றவோ செய்ய வேண்டும். காதில் ஒரு மாதிரி குர்ன்னு சத்தம் கேட்டே இருக்கும். நம்மலாம் வந்து உட்காந்துட்டே வந்து ஒரு சைடு டக்குன்னு திரும்பினா அப்படியே கொய்யின்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வியாதியாகவே அப்படியே வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கும். அது போகிறதுக்கு ஓதி ஊதுனா, இல்லைன்னா எண்ணெயில் ஊதி காதில் 2-3 சொட்டு விடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2-3 சொட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணல, எண்ணெயில் ஊதி காதில் விடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிறரின் உதவி பெற இந்த ஆயத்தை அதிகமாக ஓதி வர அவனுடைய நற்காரியங்களுக்கு பல உதவி செய்வார்கள். இன்ஷா அல்லாஹ் போதுமானவன். நீங்கள் வந்து செய்யுங்க. ரணம் பெருக ஷைத்தானிலிருந்து காவல் பெற முஹம்மது ரசூல்லா அஹமது ரசூல்லா என்று ஜும்மாவுக்கு பின் 35 தடவை எழுதி தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும். இது வந்து ரணம் பெருக மட்டும் இல்லை, நிறைய பலன்கள் இருக்குது இதில். இது வந்து கண்டிப்பாக ஆண்கள் தான் செய்யணும், ஆண்கள் மட்டும்தான் செய்யணும். ஜும்மாவுக்கு போயிட்டு மஸ்ஜிதில் ஜும்மாவில் சேர்ந்து உட்காந்துட்டு ஆண்கள் வந்து செய்யணும். ஆண்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ இல்லைன்னா மற்றவங்களுக்கோ எழுத தெரியாதவங்களுக்கோ எழுதி ஒவ்வொரு ஜும்மாவும் இதை செய்யலாம். எழுதி கிஃப்ட் கொடுக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதே வந்து பிரிண்ட்டோ லேமினேஷனோ பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. வீட்டில் வச்சாலும் போதுமானது. உங்கள் பர்ஸ்லெலாம் வைக்காதீங்க. கீழே உட்காந்து அது உங்களோட பட்டெல்லாம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது படும் இல்லையா? நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால் அப்படி பண்ண வேண்டாம். லேமினேஷன் போட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் எழுதிக்கிட்டீங்க, யாராவது எழுத தெரியாதவங்க இருக்காங்க அவங்களுக்குன்னா அவங்களுக்கு எழுதி கொடுங்க இன்ஷா அல்லாஹ். இல்லைன்னா வந்து ஆண் துணை இல்லாத ஒரு வீடு இருக்குது, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மைண்டடாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக ஆண்கள் மட்டும்தான் பண்ணணும். இது வந்து மௌலானா முஹம்மது தாரிக் முகமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு புக்காகவே எழுதியிருக்காங்க. நிறைய பலன் 35 டைம்ஸ் முஹம்மது ரசூல்லா அஹமது ரசூல்லா கைப்பட எழுதணும். பிரிண்ட் அவுட்டு இல்லை, கைப்பட எழுதி நீங்கள் வந்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்ஸு கண்டிப்பாக ஜும்மா வந்து ஜமாத்தோடு தொழுதுட்டு ஜும்மாக்கு அப்புறம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் போதுமானவன். உங்கள் ஏரியாவில் வந்து யாராவது எழுதிராதவங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக எழுதி கொடுக்கலாம். இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இந்த சூறா கண்ணப்பலனா. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட தேவைக்கேற்ற போல் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க. அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான். எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் இன்ஷா அல்லாஹ் அவன் நிறைவேற்றி வைப்பான். ஆமீன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம், எல்லாம் நமக்கான கூலி தருவான். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.